எங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்னொரு வட்டி முறை ஒன்று இருக்குது. அது என்ன வட்டி முறை? ஒத்திக்கி விடுறது. நாங்கள் பத்து கொடுக்குறோம்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த பத்தை கொடுக்கறது சர்வ சாதாரணமாக எங்கள் சமுதாயத்தில் அரங்கேறி கொண்டு இருக்குது. பத்தை கொடுக்கறது, யாராவது பத்தை கொடுக்காத ஆக்கள் இருந்தாங்கன்னு கேட்டாலும் கொஞ்சம் பேர் தான் கையொத்துவாங்க. வீடுகள் சொத்துகள் வச்சிருந்தா கூட பத்தையை கொடுப்பாங்க. விதிவிலக்கா யாரையும் பார்க்க முடியாது. எல்லாரும் பத்தையை அனுமதிச்சு சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பத்தை என்றது வட்டி இல்லைன்னு வேற சில முஃப்திமார்கள் பத்துவா வேற கொடுத்துருக்காங்க. முஃப்திமார்கள்ட பத்துவா கேட்டு உங்களோட வாழ்க்கை மருமை நாசமா போயிடக்கூடாதுன்றது பல பத்துவாக்களை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டி சொல்லி இருக்கிறோம். இந்த பத்துவாக்கள் எல்லாம் நிறைய பேர் ஆய்வு இல்லாமல் அறிவு இல்லாமல் பத்துவாக்கள் கொடுக்கிறார்கள். பத்தைக்கு கொடுக்கிறது இஸ்லாம் அனுமதிக்குதா? பத்தை என்றா என்னன்னு பார்ப்போம். பத்தை என்று சொன்னா, இப்ப எனக்கு ஒரு வீடு இருக்குது. ஏண்ட வீடு ஒரு 10 லட்ச ரூபா பொறுமதியான வீடுன்னு வைங்க. இந்த வீடை நான் என்ன செய்யறேன்? கூலிக்கு கொடுக்குறேன். எப்படி கூலிக்கு கொடுக்குறேன்? ஒருத்தர் அவர் 5 லட்ச ரூபா காசு எடுத்து வர்றாரு. எனக்கு 5 லட்ச ரூபா தேவை இருக்குது. நான் அவருக்கு சொல்றேன், 5 லட்ச ரூபா காசு தாங்க, என் வீடை நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன பண்றாரு? சரி, உங்களோட வீடை தாங்க, 3 வருஷத்துக்கு நான் உங்களோட வீடு எடுக்கிறேன். 3 வருஷ காலத்துல நீங்க 5 லட்ச ரூபா என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு தர்ற 5 லட்ச ரூபாவை நீங்க திருப்பி தரணும். திருப்பி தந்தீங்கன்னு சொன்னா வீடு என்ன செஞ்சிருவேன்னா திருப்பி தந்துருவேன். இதுதான் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள உடன்படிக்கை என்று சொல்றாங்க. இதுக்கு தான் பத்தன்னு சொல்றது. எந்த சொந்தமான வீடு சொந்தமா எனக்கு இருந்ததுக்கு, அந்த வீட்டில் நான் உரிமையாளராக இருந்ததுக்கு எனக்கு இப்ப 5 லட்சம் ரூபா காசு தேவைப்படுது. காசு தேவைப்படுறதுனால எனக்கு 2 விதமா இதை காசை தேடிக்கொள்ளலாம். ஒன்று என்ன செய்யலாம்? கூலிக்கு கொடுக்கலாம். கூலிக்கு கொடுக்கறதாண்டா என்னது? என்ன வீடு சாதாரணமாக வாடகை, மாச வாடகை எவ்வளோன்னு பார்ப்பேன். 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாமா? 2 வருஷத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு கையில் கொடுக்குறேன். 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வீடை பாவீங்க. 1 வருஷத்துக்கு 1,20,000, 2 வருஷத்துக்கு 2,40,000 காசை தாங்க, முழுசா தாங்க. அல்லது ஒரு அட்வான்ஸா என் கையில் தந்துட்டு சேஃப்டி தொகையோண்ட தந்துட்டு கீ மணின்னு அதுக்கு சொல்லுவாங்க. மீதமுள்ள நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு மாதமும் கூலியை தந்துருங்க. 2 வருஷத்துக்கு நீங்க கூலி தந்து நீங்களோட ஒப்பந்த காலம் முடிகிற நேரத்தில் நீங்க தந்த கீமணியை ஏதாவது டேமேஜ் பண்ணிக்கிறதான்னு நான் பார்ப்பேன். பார்த்துட்டு டேமேஜ் எதுவும் இல்லாட்டி திருப்பி கையில் தந்துருவேன். அல்லது டேமேஜ் இருந்தா அந்த டேமேஜை கழிச்சிட்டு, டேமேஜுக்கு எவ்வளவு செலவாகும் அந்த செலவை கழிச்சிட்டு உங்களோட கீமணியை ரிட்டர்ன் தந்துருவேன் சொல்றாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வீடை பாவிக்கிறதுக்காக வேண்டி கூலி கட்டுறாரு. டேமேஜ் ஏதாவது இருந்தா அதை அவர் தான் பொறுப்பெடுக்கிறேன், டேமேஜ் பண்ணவர் தான் பொறுப்பெடுக்கணும். அதுல விலையை கழிக்கிறாரு, கீமணியை ரிட்டர்ன் பண்றாரு, பாவிச்சதுக்காக கூலி கொடுக்கிறாரு, வீடு இவருடைய கையில வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது வழிமுறை தான் இந்த பத்து. என்ன பத்து? 5 லட்ச ரூபா தேவை, 2 லட்ச ரூபா கூலி கொடுத்தா 2,40,000 தான் கிடைக்கும். ஆனா பத்துக்கு கொடுத்தா 5 லட்ச ரூபா மொத்தமா எனக்கு கிடைக்கும். மொத்தமா கிடைக்குமெண்டா, மொத்தமா சொந்தமா கிடைக்குதா? இல்ல. 3 வருஷத்துக்கு பிறகு அந்த 5 லட்ச ரூபா நான் என்ன செய்யணும்? ரிட்டர்ன் அவர்கிட்ட கையில கொடுத்துடணும். 3 வருஷத்துக்கு பிறகு 5 லட்ச ரூபா ரிட்டர்ன் கொடுத்துடணும். அது வரை காட்டில் என்ன பண்ணுங்க, ஏன் வீடை நீங்க பாவிச்சுக்குங்க என்று சொல்லி வீடை அடமானமாக கொடுத்து அந்த அடமானத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி வழங்கி அவரும் அதை ஒப்புக்கொண்டு அவர் எனக்கு தந்த 5 லட்சம் ரூபாய் காசை 3வது வருஷத்துல திருப்பியும் எடுத்து வீடையும் 3 வருஷத்துக்கு இலவசமாக கூலி கொடுக்காமல் பயன்படுத்துகிறார்கள். இப்ப எங்கட கேள்வி என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் காசு நாங்க எடுத்தனே, என் வீடு அதுக்காக கொடுத்தனே, நான் இந்த 5 லட்சம் ரூபாய் காசை எடுத்து 3வது வருஷத்துல கடைசியில திருப்பி கொடுக்கணும் என்ற ஒரு ஒப்பந்தம் போடுறேன். இப்ப நான் என்ன எடுத்திருக்கிறேன்? கடன் எடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். எடுத்த காசை திருப்பி கொடுக்கணும் கடன் தானங்க அதுக்கு பேரு. நீ பத்த இல்ல சத்த இல்ல சத்த பத்தன்னு போட்டாலும் சரி, எந்த பேரை போட்டாலும் சரி, எடுத்த காசை ரிட்டர்ன் கொடுக்கறியா இல்லையா? கொடுக்கிறாய். ஏன் கொடுக்கிறாய்? கொடுக்க கடமைப்படுறாய். ஏன் கடமைப்படுறாய்? கடனாக பெற்றிருக்கிறாய், அதனால் திருப்பி கொடுக்கிறாய். 3வது வருஷத்துக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்கணுமா? அவன் கொடுத்தாச்சு. இவருக்கு அவருக்கும் உள்ள டீலிங் என்னப்ப? கடன் எடுத்திருக்கிறார், கடன் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன பண்றாரு? அடமானமாக உள்ள வீடு ஒன்ன கொடுக்கிறாரு. வீடு அடமானமா தாங்கன்னு கேட்கிறாங்க. அடமானமா வீடை தந்தாச்சு. வீடு என்ன பண்ணணும்? இப்ப பாவிக்காம ஃபுல்லா என்ன செய்யணும்? லாக் பண்ணி இவர் செக்யூரிட்டி கார்டு போட்டு வீடை பாதுகாக்கணும். அடமானத்துக்கு இஸ்லாம் ஒரு வழிமுறையை சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வமின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் சிலர் இருக்கிறார்கள், மன் இன் தஅமனு பிகின்தாரின் யுவத்திஹி இலைக்க, நீங்கள் அவர்களை நம்பி ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் யுவத்திஹி இலைக்க, அது அப்படியே திருப்பி தரக்கூடியவர்கள் வேதக்காரர்களில் இருக்கிறார்கள்.
அதே மாதிரி வமின்ஹும் மன் இன் தமன்உ பிதீனாரின், ஒரே ஒரு பொற்காசை நீங்கள் நம்பி ஒப்படைத்தாலும் லா யுவத்திஹி இலைக்க இல்லாம தும்து அலைஹி, நீங்க ரொம்ப கடுமையாக இருந்தாலே தவிர, கராராக இருந்தாலே தவிர அதை திருப்பி தராதவர்களும் வேதக்காரர்கள் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? அமானிதமாக ஒரு பொருள் கொடுத்தா அப்படியே திருப்பி கொடுக்கணும். அப்படியே கொடுக்கணும். அதை பயன்படுத்தலாமா? பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற வடிவத்திலேயே அப்படியே ரிட்டர்ன் பண்றதுதான் அமானிதம். அடகு பொருளை பயன்படுத்த முடியாது, அடகு பொருளை பாவிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுக்கு பாவிக்கலாம். எதுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எதுக்கு பாவிக்கலாம் என்று சொன்னா, சமயத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? யகூலு ஃபீ குத்பத்தி ஆம ஹஜ்ஜத்தில் வதாயி, ஹஜ்ஜத்துல் விதாவுடைய குத்பாவில் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆரியத்து முவத்தாத்துன், நீங்கள் அடமானம் ஏதாவது எடுத்தால் அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படியே கொடுக்கணுமா? இப்ப வீடை கொடுத்துட்டனா அவர் பயன்படுத்த கூடாது, பயன்படுத்தினார்டா அவர் அதுக்கு வாடகை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். வீட்டுக்குரிய ஆதாயம் என்னங்க? எங்களோட மூலதனத்துக்குரிய ஆதாயம் லாபம். எங்களுடைய வீட்டுக்குரிய ஆதாயம் என்னது? இந்த கூலி தான். கூலியை கொடுக்கணும். நிலத்துக்கு ஆதாயம் என்னது? கூலி. அந்த கூலியை கொடுக்கணும். அதை கொடுக்காம அவர் பயன்படுத்தினாராம். அடமானமா எடுத்த பொருளை அவர் பயன்படுத்தினாராம். எப்படி பயன்படுத்துறாரு? அவர் அதுக்குரிய ஆதாயத்தை, வருமானத்தை உரியவருக்கு கொடுக்காமல் 10,000 ரூபாய் என்று சொன்னா 3 வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய். இதே வீட, இதே நான் வேறொருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் 3வது வருஷத்துல 3,60,000 ரூபாய் ஆதாயம் நான் பெற்றிருப்பேன். ஆனால் நான் அந்த ஆதாயத்தை பெற்றுக்கொண்டேனா? இங்க பெற்றுக்கொள்ளல. கேட்டனா? வாயை திறந்து கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீடை எனக்கு யாரு வந்து வீடு என்னிடம் இருந்து பத்தைக்கு எடுத்தாரோ, ஒத்திகைக்கு எடுத்தாரோ, அவர் சொல்றாரு இது ஒரு அடமான பொருள், எனவே நான் பயன்படுத்தலாம், அது நான் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கூலி தர தேவையில்லைன்னு சொல்றாங்க. பயன்படுத்துறதுக்கு கூலி தர வேண்டும். பயன்படுத்துறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு கூலி தராமலே பயன்படுத்தலாம் என்று அனுமதிச்சாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அர் ரஹ்னு யுர்கபு பி நஃபகதிஹி, ஒரு அடமான பொருளாக இருந்தால் அது பிராணியாக இருக்கின்ற நேரத்தில் அதிலே நீங்கள் பயணம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தலாம். பயணம் செய்றீங்க, ஒரு குதிரை அடமானமா தர்றாரு, குதிரையை சும்மா வச்சுக்கொண்டே இருக்கேலுமா? அதை பயன்படுத்துங்க. பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை வரும், அதுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்துறீங்க? அதுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீர்கள். வ யுஸ்ரபு லபனு தர்ரி இதா கான மர்ஹூனன், ஒரு பிராணியை உங்களுக்கு அடமானமாக கொடுக்கப்படுகிறது, அதிலே நீங்கள் என்ன செய்யலாம்? பாலை அருந்தலாம். அதை பராமரிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீர்கள். ஒரு உயிருள்ள ஜீவனை அடமானமாக தந்தா அதுக்கு செலவு பண்ணாம காலாகாலத்துக்கு அப்படியே வைக்கலுமா? அடமானத்துக்குரிய அந்த இலக்கணத்தோட அப்படியே வைங்கன்னா அது செத்து போயிடும். அப்ப அப்படியே திருப்பி கொடுக்கலுமா? முடியாது. அதை உயிர் வாழ வைக்கிறதுக்கு செலவழிக்க வேண்டி இருக்குது. செலவழிப்பதற்காக நீ என்ன செய்யலாம்? பாலை அருந்து பிரயாணம் மேற்கொள்ளு, முதுகில ஏறி நீ உன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளு என்று இஸ்லாம் அனுமதிச்சதே தவிர, வெறுமனே உயிர் இல்லாத ஒரு பொருள் அதை பயன்படுத்துறதா கூலி கொடுக்கணுமா இல்லையா? இதே நான் இவரிடம் 5 லட்சம் ரூபாய் வாங்காவிட்டால் பிறருக்கு கொடுத்தால் கூலி எடுத்திருப்பேன். இவர் எடுத்ததுனால, இவருக்கு பத்துக்கு எடுத்ததுனால, அவர்கிட்ட நான் கடன் வாங்கினதுனால அவர்கிட்ட கூலி கேட்கலாம் இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? எனக்கு கடனை கொடுத்துட்டு, கடன் கொடுத்த ஒரே காரணத்துக்காக வேண்டி 3,60,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு என்கிட்ட இருந்து வட்டி எடுத்துக்கிறார். கூலி என்ற பெயர்ல 3,60,000 ரூபாய் வட்டி. 5 லட்சத்துக்கு 3,60,000 ரூபாண்டா கிட்டத்தட்ட 60% வட்டி எடுத்துக்கிறான். நாசமா போறதுக்கு எவ்வளவு பெரிய வட்டி பாருங்க. இந்த வேலையை பார்க்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய வட்டி என்று விளங்குதா? சாதாரணமா இந்த மத்திய வங்கியால போடக்கூடிய வட்டியுடைய சதவீதங்க அதிகபட்சம் வந்தா 18% தாங்க வரும். அதிகபட்சம் வந்தா நீங்க சென்ட்ரல் பேங்க்ல ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. இந்த வட்டியா இருந்தாலும் சரி, அதிகபட்சமான சதவீதம் 18, 65% மேல எடுக்கிறான் பத்து என்ற பேர்ல. கேட்டா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? சரி, இப்ப கூலி கொடுக்கறது தானே பிரச்சனை, கூலி கொடுக்கறது தானே பிரச்சனை, 1000 ரூபாய் கூலி கொடுக்குறேன். எப்படி கேம்? இப்ப 1000 ரூபாய் கூலி கொடுப்போம். யார்ட தலையில நீ மிளகா அரைக்கிறாய், யார்ட காதுல பூ சுத்துறாய்? இது 1000 ரூபாய் கூலிக்கு உன் வீட நீ கூலி கொடுப்பியா? உன் வீட, உன் பங்களாவை 1000 ரூபாய்க்கு யாருக்காவது கூலி கொடுப்பியா? நீ 1000 ரூபாய்க்கு உன் வீட கொடுத்துட்டு இவங்கிட்ட 1000 ரூபாய் கூலி
குடுப்பியா நீ? கொடுக்க மாட்டாய். அப்ப என்ன ஏமாத்துறது, தந்திரம் பண்றது, ஏதாவது தப்பிக்கொள்ளணும், வட்டியில இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நியாயப்படுத்தணும். அதுக்காக 1000 ரூபாய் கூலி கொடுத்தாராம். 10,000 ரூபாய் பொறுமதி என்று கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது. நீங்க 1000 ரூபாய்க்கு வந்தீங்க கேட்டா அது 2 பேரும் ஒத்துக்கொள்ளலாம் தானே. கூலிட வேலை கூடலாம் குறையலாம். அவர்கிட்ட ஏன் 1000 ரூபாய்க்கு நீ ஒத்துக்கொள்றாய்? கொடுத்தனா ஏன் ஒத்துக்கொண்டேன்? அவங்ககிட்ட 5 லட்ச ரூபா கடன் எடுத்திருக்கிறேன், திடீர்னு கேட்டுருவான். கேட்டா காசு எங்கால கொடுக்கறது? 3 வருஷத்துக்கு அவன் இலவசமா பயன்படுத்துறான். ஆனா எனக்கு நியாயம் கேட்கலாம இருக்குது. காரணம் என்ன? 5 லட்ச ரூபா கடன் எடுத்துறேன். 5 லட்ச ரூபா காசு எடுத்தது 3வது வருஷத்துல திருப்பி கொடுக்கணும். அவன் வீடை பாவிச்சு 3வது வருஷத்துல தருவான். வீட்டு 100% நான் கொடுத்தேன்னு வைங்க, 90% கைக்கு கிடைக்கும். ஏன்? தேய்மானம் இருக்குமா இல்லையா? மாபலம் உடைச்சிருப்பான், ஏதாவது கிளாஸை உடைச்சிருப்பான். கேட்டா இன்னவங்க பராமரிக்கிற செலவு 7 என்று சொன்னோன்னே, அந்த ஆடு ஒட்டகங்களை பராமரிக்கிற செலவுக்காக பயன்படுத்தலாம் என்று சொன்னோன்னே சிலவங்க அதுக்கு கூறுகெட்டுத்தனமா வாதம் வைக்கிறாங்க. நாங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோமா இல்லையா, நாங்க தண்ணி பில் கட்டுறோமா இல்லையா, அது வீடை பராமரிக்கிறதுக்காக நீ கட்டினதா? எலக்ட்ரிசிட்டி பில்லும் தண்ணி பில்லும் உனக்கு தேவைக்கு, நீ தண்ணி குடிக்க, நீ குளிக்க, உனக்கு கழிவறையில பயன்படுத்த தண்ணியை பயன்படுத்திட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாராம், தண்ணி பில் கட்டினாராம். தண்ணி பில் நீ கெட்டாட்டி அந்த வீட்டில் வாழையில்லாத உனக்கு, அது உன்னுடைய தேவை. சிலவங்க பெயிண்ட் அடிச்சாண்டுவாங்க. பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் காசு கொடுத்துட்டு போ, அவங்ககிட்ட பெயிண்ட் காசு எடு, பெயிண்ட் அடிச்சாச்சு காசு தாங்க. பெயிண்ட் அடிச்ச ஒரே காரணத்துக்காக 3,60,000 ரூபாய் அபகரிக்கலுமா? பெயிண்ட் லிட்டர் ஒன்று 3,60,000 ரூபாவா? என்ன கணக்கு காட்டுறான்னு பாருங்க. எல்லாம் ஃப்ராடு பேர்வழிகள், பித்தலாட்டக்காரர்கள். ஹராமான தடுக்கப்பட்ட இந்த பொருளாதார முறை இந்த சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்தைக்கு யாரும் கொடுக்காதீங்க. பத்தைக்கு கொடுக்கிறவங்களை போல ஒரு ஏமாற்று பேர்வழி யாருமே இல்லை. காசையும் கொடுத்துட்டு வீடையும் கொடுக்கணும். காசு பயன்படுத்துற ஒரு காரணத்துக்காக வீடையும் கொடுத்து காசையும் கொடுத்து என்னங்க இது போல ஒரு ஏமாறலாமா? குட்ட குட்ட குனிறவனும் மோட, குனிய குனிய குற்றவனும் மோட. இந்த மோடன்ல பெரிய மோடன் யாரு தெரியுமா? எவன் குட்டுப்பட்டு கொண்டே இருப்பானோ அவன் தான் பெரிய மோடன். இப்படி செய்யக்கூடாது. தெரியும் பத்து ஹராம், இது மார்க்கத்தில் அங்கீகாரம் கிடையாது. பெரிய பெரிய ஆஜியார்மார்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பத்துக்கு. ஆட்டோ லோன் என்ற ஆஜியார்மார்கள் கொடுக்குறாங்க. ஆட்டோ லோன் ஃபினான்ஸ் சிஸ்டம் மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துக்கு கட்டுறதுக்கு ஆட்டோ லோன் கொடுக்குறாங்க. இப்ப ஆட்டோ வாங்கி கொடுப்பாங்க. இவர் என்ன செய்யணும்? மாசம் மாசம் கெட்டனு அதுக்கு ஒரு லாபத்தை வச்சு இவங்க விற்பாங்களாம். இந்த மாதிரி அநியாயம் நடக்குது. இந்த பத்த முறை எல்லாம் சர்வ சாதாரணமாக சமுதாயத்தில் நடைபெறுகிறது. இதை விட்டு நீங்கள் முற்றிலும் முழுதாக விலக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.